திமுகவில் காசு கொடுத்தாங்க ஆளுக்கு 2000. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, வீடு தேடி வந்து நீ பாமக போட்டல என் காசை எடுத்து வை, நாங்க கேமரா வச்சு பாக்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க. நீங்க தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பாக்கணும். அனைவருக்கும் வணக்கம். விக்கிரபாண்டியில ஒரு அக்கா பேசின ஒரு வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. முன்னாடி கூட நான் வந்து போடுறேன். அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, திமுக காரங்க எனக்கு 2000 கொடுத்தாங்க ஓட்டு போட, நான் அந்த காசை வந்து வாங்கிட்டேன். காசை வாங்கி நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா பாமக வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திமுக திருப்பி வந்து நான் கொடுத்த காசை வந்து கூடு, நீ தான் எனக்கு வந்து ஓட்டு போடல, நான் வந்து கேமராவில் பார்த்தேன், நீ வந்து எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, அதனால ஒழுங்குமுறையா வந்து பணத்தை கூட அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அது மட்டும் இல்லாம பணத்தை நீ கொடுக்கலன்னா அது உன் வீடு புறம்போக்கு நிலத்துல வந்து இருக்குது, பட்டா நான் வந்து கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து தாட்டி விட்டு வெளியே தாட்டி விட்டுருவேன், நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு அப்படின்னு சொல்லி திமுககாரங்க வந்து மிரட்டுறாங்க. 2000 கொடுத்த காசு வந்து கேட்குறாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் எங்களை வந்து காப்பாற்றணுமா, யாரை சீமானை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. என்னடா அது கொடுமையாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மக்களை நம்ம வந்து கண்டிப்பாக குறை சொல்லணுங்க. காசு 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 காசுன்னு உடச்சி நீங்கள் அந்த 2000 வந்து சம்பாதிக்க மாட்டீங்களா, அவன் வந்து கொடுக்குறான்ட்டு அந்த காசை வாங்கிட்டு அதுலேயும் நேர்மையாக இல்லை பாருங்கள். அப்படி தான் நத்தம் சிவசங்கரனை வந்து ஒரு வீடியோ போடுறாரு. உன் பேர் என்ன கணபதி, 1000 ரூபா கொடுத்தாங்களா, திமுகங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, அதிமுக 2000 கொடுத்தா போடுவேன்னா ஆமாம் போடுவோங்கிறாங்க. இவங்களுக்கு தான் இந்த ஒன்றுமே தெரியும். இவங்களால தான் நாடு வந்து குட்டிச்சவராக போகிறது. யாருனால? இவங்கனால. அதான் இந்த அக்கா வந்து ஓப்பனாக கேட்குது. 2000 வந்து கொடுத்தாங்க, திருப்பி கேட்குறாங்க, பாமகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். பாருங்கள் இந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள், அவங்க கொடுக்குற அந்த 1000க்கும் 2000க்கும் எந்த அளவுக்கு வந்து இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த மக்கள் சொன்னோம். அவங்களும் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அவங்க வந்து ஏழ்மையாக இருக்காங்க, ஏன்னா அவங்க புறம்போக்கு நிலத்தில் வந்து இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அன்னாடங்காச்சு 2000 ரூபாங்கிறது ஒரு வாரம் சம்பளம், இல்லாட்டா 10-20 நாள் சம்பளமாக கூட இருக்கும். இதில் என்னென்னா இந்த திமுக காரங்க வந்து அந்த ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து காசை கொடுத்து ஓட்டை வந்து வாங்குறாங்க. இப்படியெல்லாம் ஓட்டை வந்து வாங்கிட்டு தான் உட்காந்துட்டு பேசுவாங்க இந்த ட்விட்டர் எல்லாத்துலேயும். எங்கள் கட்சி கொள்கையை வந்து பார்த்தீங்களா, அப்படியே கட்சி கொள்கையை பிடிச்சி தான் நாங்கள் 40 வந்து வாங்கிட்டோம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா உருட்டுவாங்க. வேட்டியிலேருந்து சேலையிலேருந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர்லாம் வந்து பேசுகிறாரு. ஏன்னா 200 கோடி ரூபா திமுகக்கெல்லாம் ஒரு காசே இல்லை, அத்தனை அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த அக்கா 2000 கொடுத்தாங்கன்னு சொல்லுது. மொத்தம் 2,46,000 ஓட்டு என்னமோ இருக்குது. 2,46,000 கொடுத்தாலும் 2 கோடி ரூபா தானே வரும். அழகாக வந்து கொடுத்துருவாங்களே, அழகாக கொடுத்து வந்து ஓட்டை வாங்கியிருக்காங்களே, அப்படி தான் ஓட்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த எலெக்ஷனில் வந்து பணத்தை அள்ளி இறைச்சிருக்காங்க திமுககாரங்க. அதோட ஒரு சாம்பிள் தான் இந்த அக்கா. ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு ஒரு காண்டாகுதுன்னா, நீ யாட்டமா ஏமாந்த, நீ வந்து திமுககாரனை ஏமாத்தின, திருப்பி ஆள் வந்து உன்ட காசு கேட்குறா, நீ பாமக ஓட்டு போடனா பாமக தானே கேட்கணும், என்னை வந்து காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டை வந்து புறம்போக்கு இடத்துல வந்து இருக்கிறா, எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பணம் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவனை இந்த இடத்த விட்டு அகற்றிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ பாமக தான் நீ வந்து காப்பாற்றுங்கன்னு கேட்கணும். நீ வந்துட்டு நாம் தமிழர் கட்சிட்டியா சீமாட்டையா அங்கே இருக்க மீடியா நாம் தமிழர் கட்சி உறவுகள்கிட்டையெல்லாம் கேட்டிருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கேட்க தோணுது. இதுதான் ஜனநாயகத்தில் வந்து கேலி கூத்தும்பாங்க. காசு இருக்கிறவன் வந்து அதை இது பண்ணுவான், பணத்தை கொடுத்து எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த 2000 ரூபா காசை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிறீங்க. ஆனால் அடுத்த தலைமுறை உங்கள் வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறீங்க. எல்லாம் குடிச்சு விட்டு தெருவில் வந்து சுற்றுவான். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து ஐயோ அப்போ அடிச்சுக்குவீங்க, போச்சே அப்போ இந்த சீமானு வந்து வரணும், அப்போ மட்டும் ஏதாவது பிரச்சனைனா சீமானு மட்டும் வரணும் உங்களுக்கு. ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. காசு எவன் கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து ஓட்டு போடுவான்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் காசை வாங்கிட்டு பாமக ஓட்டு போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக தான் நம்மளும் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துருக்கோம். அந்த இருக்க இளைஞர்கள் அவங்க தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா திமுகங்க பணத்தை அப்படியே கட்டுக்கட்டாக கொண்டு வந்து வர்றாங்க. இடையில இந்த மக்களும் அப்படியே வந்து மாறிட்டாங்க, நாளடைவில் வந்து மாறியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. இந்த அக்கா நல்ல அறிவோடு தான் பேசுதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லியே தெரில, பாவம் கஷ்டத்தில் பேசுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ அண்ணன் சீமானை தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணுங்குது. ஏயா நீங்கள் வந்து காசு வாங்குறது ஒருத்தட்ட, ஓட்டு போடுறது ஒருத்தட்ட, உங்களை காப்பாற்றுறது ஒருத்தனா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. நடக்கட்டும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.